நீங்கள் கேட்கவிருப்பது அமானுடன் சிறுகதை. எழுதியவர் பிரபஞ்சன். ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன். தாழி காலையிலேருந்து காலை மறிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான். என்னன்னு சொல்லி தொலைய மாட்டேங்கிறான். ரொம்ப குசுமன் ஆயிட்டான் அவன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் முத்துப்பாண்டி. நேர் வகிடு மாதிரி இருந்தது வரப்பு. வரப்பு வழி அவர் களத்து மேட்டில் ஏறி தெற்கு புளிய மரத்து பக்கமாக வந்து நின்றார். மாலைக்கடன் கழிக்க குளக்கரைக்கு வந்தவர் அவர். அப்படியே குளத்தில் ஒரு முங்கல் துவட்டிக்கொண்டு நீண்டு வளர்ந்திருந்த தலைமுடியை உலர வைத்துக் கொண்டு நின்றவர்க்கு வயிறு கிள்ளியது. பேச்சு கடைக்குப் போய் 2 வடைகளை பிட்டு போட்டுக்கொண்டு ஒரு டீயை குடித்தால் தேவலை என்று இருந்தது. துவைத்த வேஷ்டியை அகல விரித்து முதுகுப்புறமாக பிடித்து கொண்டு கோமணத்துடன் நடந்து களத்து மேட்டு வழி தெருவுக்கு வந்தார். பகல் நேரத்திலும் கூட இருண்டு கிடக்கும் புளியஞ்சாலை. தெற்கு மரத்தண்டை அவர் வந்தபோது திடுமென உடம்பு மயிர்கூச்செறிந்தது. லேசான மயக்கம் கூட வந்துவிட்டது அவருக்கு. கால் பின்னிக்கொண்டு தடுமாறியது. ஆவேசம் வந்துவிட்டது என்பது அவருக்கு புரிந்தது. து சமயம் தெரியாம இப்படி காலை சுத்திக்கிட்டு நின்னா எப்படிடா பெரிய கருப்பா என்று மர உச்சியை பார்த்து கொண்டு சொன்னார் முத்துப்பாண்டி. அந்த இடத்தில்தான் அவன் குடியிருக்கிறான் என்பதை நிச்சயமாக அறிந்தவர் அவர். அந்த இடத்திலேயே நின்று அரைஞான் கயிற்றில் கட்டி தொங்கவிட்ட விபூதி பையிலிருந்து ஒரு சிட்டிகை திருநீற்றை எடுத்து நெற்றியில் சம்போ மகாதேவா என்றபடி பூசிக்கொண்டார். காத்து மாத்து அண்டாம காடன் மாடன் அணுகாம காத்து லட்சியம் கருப்பசாமி காட்டுக்கரும்பு வேல்சாமி என்று முணுமுணுத்துக் கொண்டார். ஆவேசம் நீங்கியது மாதிரி இருந்தது. தன் இடப்பக்கமாக பார்த்தார். அவன் நின்று கொண்டிருந்தான் ஒரு பனைமரம் உயரத்துக்கு. அப்புறம் குள்ளக்கத்திரிக்காய் உருவம் எடுத்துக்கொண்டான் அவன். தாழி வரியா? வா, பேச்சு பைய கடைக்கு தான் போறேன், வா பேசிட்டே போவோம். நீ தான் என்ன செய்வ என்றபடி மறுபடியும் தோளில் போட்ட வேஷ்டியை பிரித்து காய போட்டபடி நடந்தார். அவருடன் அவன் பேரக்குழந்தை தாத்தாவோடு நடப்பது. Sample complete. Ready to continue?